ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்கடார சதுர்த்திங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ராஜகணபதி கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானுக்கு அபிஷேக பூஜை முடிச்சுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலங்கார பூஜை முடிச்சுட்டு ஐயர் கிளம்புற நேரத்துக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தாருங்க. என்னென்னா சங்கடார சதுர்த்தின்னா நம்ம சங்கட என்றால் கவலை, அறம் என்றால் அறுத்தெறிதல், சதுர்த்தி என்றால் விருத்தி. அதாவது நம்மளை சங்கடத்தையும் கஷ்டத்தெல்லாம் போய் அவர்கிட்ட அன்றைக்கி நம்ம விநாயகர் பெருமான்கிட்ட சங்கட சதுர்த்தி அன்றைக்கி சொன்னோம்னா அந்த கவலையெல்லாம் அவர் காது கொடுத்து கேட்டு நம்மளை கஷ்டத்தெல்லாம் தீர்த்து வைப்பார்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது என்ன கதைன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சுருக்கம் சொன்னாருங்க. விநாயகர் பெருமான் ஒரு துணியில் கொழுக்கட்டையெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கும்போது வழியில் கீழே விழுந்துட்டாராமா. அப்போ விழுந்தவோ மேலே சந்திர பகவான் மேலேருந்து பார்த்து கைத்தட்டி சிரிச்சாராமா. உன்னோட அழகின் கர்வத்தினால நீ என்னை பார்த்து சிரிச்சிட்ட, அதனால் நீ சந்திர பகவான் நீ தேய்ந்த அழகெல்லாம் போய் நீ தேய்ந்த நிலையில் இருப்பேன்னு சொல்லி போட்டு சாபம் கொடுத்துட்டாராமா. அந்த சாபத்தினோட விமோசனம் அவர் ரொம்ப அழுது கேட்டதுனால அதுக்கு ஒரு சின்ன விமோசனம் கொடுத்தாரு. சங்கட சதுர்த்தி அன்னைக்கு என்னை வழிபட்டுட்டு உன்னை அன்றைக்கி தீபாரத்தனை சந்திர பகவானாகி உன்னையும் தீபாரத்தனை காட்டுவாங்க, இது உனக்கு நான் கொடுக்குற சாப விமோசனம் அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாங்க. அதனால தாங்க சந்திரன் பாதி நாள் வளர்பிறையாகவும் பாதி நாள் தேய்பிறையாகவும் வந்திருக்கிறாருங்க. இந்த தாங்க நான் சின்ன கதை அவர் சொன்ன ஒரு விஷயங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.